மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் 5இல் 6வது நெடுவினா வட்டத்தட்டின் நிலைம திருப்புத்திறன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம எதுக்கெல்லாம் நிலைம திருப்புத்திறன் பார்த்துருந்தோம், வட்ட வளையத்துக்கு பார்த்துருந்தோம், திண்ம தண்டுக்கு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, வட்டத்தட்டின் நிலைம திருப்புத்திறன். சரிங்களா? அப்போ ஒரு வட்டத்தட்டு நம்ம ஒன்று கருதுறோம். இதோட டோட்டல் நிறை, மொத்த நிறைய நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் எம்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இதோட ஆரம் பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சு மையத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த வட்டத்தட்டோட எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆரத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர். அப்போ மொத்த ஆரமே நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், கேபிட்டல் ஆர்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இங்க ஒரு வளையம் இருக்கா, இந்த வளையம் மாதிரியே இந்த வட்டத்தட்டுல பல வளையங்கள் இருக்கு. அதில் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வளையம் மட்டும் எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த வளையம் கோல்டா இருக்கா, இந்த வளையத்தினுடைய நிறைய நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிஎம்னு வச்சிருக்கோம். மொத்த வளையத்தோட நிறை என்ன வச்சிருக்கோம், கேபிட்டல் எம்னு வச்சிருக்கோமா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பார்ட்ஸினுடைய வளையத்தினுடைய நிறைய நம்ம டிஎம் அப்படின்னு வச்சிருக்கோம். இதோட தடிமன், இந்த வளையத்தினுடைய இந்த தடிமன் இருக்கா, இந்த பகுதியை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிஆர் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ மையத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கிற இந்த வட்ட வளையத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்னது, ஸ்மால் ஆர். டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்த ஆரத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம், கேபிட்டல் ஆர்னு வச்சிருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற வளையம் வரைக்கும் உண்டானதை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்மால் ஆர் வச்சிருக்கோம். சரிங்களா? இது நமக்கு தரவா தெரியணும். அடுத்ததா நமக்கு வழக்கம் போலதான் நிலைமை திருத்தம் ஃபார்முலா என்னது, dI equal to dm r squared. இங்க ஆறுங்கிற என்னது டிஸ்டன்ஸ். சரிங்களா? என்ன ஸ்கொயர் போட்டிருக்கோம், r squared. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய சீரான நிறை இருக்கு, அதனுடைய பரப்படர்த்தி பார்க்க போறோம். பரப்படர்த்தியை பார்க்க என்ன செய்வோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு நிறை பை பரப்பு. சரிங்களா? அப்ப நிறை என்னது, இந்த வட்டத்தோட மொத்த நிறை என்ன சொன்னோம், எம்னு சொன்னோமா? அப்ப இதனுடைய பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னதுப்பா, பை ஆர் ஸ்கொயர். அதைத்தான் இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம வழக்கம் போல என்னப்பா கண்டுபிடிப்போம், நம்ம டிஎம் கண்டுபிடிப்போமா? அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த வளையத்தினுடைய நிறை, அடுத்ததா அதனுடைய பரப்படர்த்தியை நம்ம என்ன வச்சிருக்கோம், சிக்மான்னு வச்சிருக்கோமா? சரிங்களா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த வட்ட வளையத்தினுடைய சுற்றளவு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். சரிங்களா? சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னதுப்பா, 2πr. சரிங்களா? இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் போடணுமா ஸ்மால் ஆர் போடணுமான்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த வட்டம், சரிங்களா, நம்ம எடுத்துக்கக்கூடிய வட்டத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம், அதை நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய வட்டத்தை இந்த டிஎம்க்கு தானே போடுறோம், அதனால இந்த இடத்துல என்னதான் அப்படின்னா ஸ்மால் ஆர் தான் வரும். அதோட தடிமனையும் நம்ம மார்க் பண்ணணும். தடிமன் என்னது, டிஆர். சரிங்களா? இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் நீங்க கரெக்டா ஞாபகத்துல வைக்கணும். இதை கரெக்டா நீங்க ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சம்மே முடிஞ்சது. சரிங்களா? என்ன செஞ்சிருக்கோம், நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த டிஎம் உடைய நிறை ஈக்குவல் டு பரப்படர்த்தி இன்ட்டு வட்டத்தின் சுற்றளவு இன்ட்டு அதனுடைய தடிமனத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம், டிஎம் ஈக்குவல் டு சிக்மாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா, என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், கேபிட்டல் எம் பை பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். சிக்மாக்கு பதிலாக இந்த மதிப்பு இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதை அப்படியே எழுதிடுங்க, இன்ட்டு 2πr இன்ட்டு dr. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடலாம். எதை கேன்சல் பண்ணலாம், இந்த பையும் இந்த பையும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் நமக்கு என்னப்பா இருக்கு, மிச்சம் இருக்கிறது நீங்க அப்படியே என்ன செஞ்சீங்க அப்படின்னா எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு, dm ஈக்குவல் டு 2m 2m பை என்ன ஸ்கொயர் r ஸ்கொயர் r இன்ட்டு dr. எழுதிக்கலாமா, r dr எழுதிக்கோங்க. இதை நீங்க சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. வழக்கம் போல என்ன செய்வோம், சமன்பாடு 2 எடுத்துட்டு போய் சமன்பாடுல 1ல பிரதிபமா, அதாவது டிஎம்க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்.
இந்த dm ஓட மதிப்பை கொண்டு போய் எங்க போய் எழுதுவோம்? சமன்பாடு 1ல இந்த dm க்கு பதிலாக எழுதுவோம். எழுதுறோம்ப்பா. சமன்பாடு 1ல் dm இன் மதிப்பை பிரதியிட. சமன்பாடு 1 என்னது? di equal to இந்த dm க்கு பதிலா இந்த மதிப்பை நம்ம எழுத போறோம். அது என்னது? 2 capital M capital R square R into dr. எழுதிச்சா? இங்க என்ன இருக்கு? dm மதிப்பிட்டோமா? இங்க R square இருக்கா? ஸோ அந்த R square இங்க அப்படியே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எழுதிருங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ண போறோம். ஸோ இன்டகிரல் ஆஃப் di ஈக்குவல் டு என்ன அப்ளை பண்ண போறோம்? இன்டகிரல் அப்ளை பண்ணுவோமா? இன்டகிரல் என்ன இருக்கு? 2 கேபிட்டல் M பை கேபிட்டல் R ஸ்கொயர். இந்த ஆரையும் R ஸ்கொயரையும் பெருக்கினீங்க அப்படின்னா என்ன போகிறோம்? R கியூப் dr. ஆரையும் R ஸ்கொயரையும் பெருக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? அப்புறம் லிமிட் அப்ளை பண்ண போறோம். அப்போ dஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு I வரும். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதெல்லாம் வெளியே எழுதிடுவோம். 2m by r ஸ்கொயர். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0 to கேபிட்டல் R. இங்கே என்னப்பா இருக்கு? R கியூப் dr. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்குன்னா x dx இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம்? x பவர் n plus 1 by n plus 1. இங்க என்ன இருக்கு? r பவர்ல 3 இருக்கு. அப்படி பவர்ல 3 பவர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அதை இருக்கிற பவர் கூட 1 கூட்டுவோம். 3 கூட 1 கூட்டிங்கன்னா என்னது? 4 by 4 எழுதணும். அதாவது r பவர் 3 dr இருக்கா? ஃபார்முலா என்னது? r பவர்ல என்ன இருக்கு? 3 plus 1 by என்ன தானே? என்னங்கிறது பவர்ல உள்ளது 3. 3 plus 1. அப்போ என்ன வரும்? 3 1 கூட்டிங்கன்னா 4 by 3 1 கூட்டிங்கன்னா 4. சரிங்களா? இப்படி ஃபார்முலா படி நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லாட்டா சிம்பிள் மெத்தட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா ஏதாவது பவரில் இருந்துச்சு அப்படின்னா பவரில் உள்ளதை ஒன்றை கூட்டணும். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இப்போ 3 இருக்கா? 3 கூட 1 கூட்டிங்கன்னா என்னது? 4 by 4. அவ்வளோதான். 0 to r. இப்போ நம்ம என்னப்பா அப்ளை பண்ணுவோம்? லிமிட் அப்ளை பண்ணுவோமா? அப்ளை பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கிற 4 இங்கே வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 2 கேபிட்டல் M by 4 கேபிட்டல் R ஸ்கொயர்டு. அப்பர் லிமிட் என்னது? கேபிட்டல் R தானே? அப்போ கேபிட்டல் R பவர் 4 மைனஸ் இந்த 0. இந்த 4 தான் எடுத்து நம்ம எங்கே எழுதிட்டோம்? வெளியே எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 2 2 2 2 4. இப்போ மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. I ஈக்குவல் டு கேபிட்டல் M by 2 R ஸ்கொயர்ட் இன்ட்டு இங்கே என்ன இருக்கு? R பவர் 4 இருக்கு. இந்த 0 போடணுங்கிற அவசியம் இல்லை. R பவர் 2ஐயும் R பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 4 எதாக மாறிடும்? 2ஆக மாறிடும். சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா I ஈக்குவல் டு 1 by 2 கேபிட்டல் M R ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். நம்பரை தனியாக எழுதியிருக்கோம், இங்கிலீஷ் லெட்டர் தனியாக எழுதியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா?